எல்லா வயதினரும் எல்லா வகையினரும் பயிற்சி செய்யக்கூடிய எளிய வகை யோகாசன பயிற்சிகள். இந்த வீடியோ பதிவில் நாம் ஒரு முத்திரை பயிற்சியை பற்றி பார்ப்போம். ஸோ இதை ஷண்முகி முத்திரை அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கிரேனியல் நர்வ்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு நர்வு. அதில் இந்த 10 நர்வில் இந்த முத்திரை பயிற்சி 2 கிரேனியல் நர்வ்ஸை ஸ்டிமுலேட் பண்ணுது. இப்போது இந்த முத்திரை பயிற்சி பண்ணும் பொழுது நாம் சில அக்கு ப்ரெஷர் பாயிண்ட்ஸை லைட்டாக ப்ரெஷர் கொடுக்குறோம். அதை கொடுக்கும் பொழுது அந்த பாயிண்ட்ஸ் நாம் ப்ரெஷர் கொடுக்கறதுனால கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி பார்ப்போம். வெல்கம் டு பிஎஸ் ஆரோக்கியாஸ் யூடியூப் சேனல். நாம் இச்சேனலில் எல்லா வயதினரும் எல்லா வகையினரும் பயிற்சி செய்யக்கூடிய எளிய வகை யோகாசன பயிற்சிகள் மற்றும் உணவு கட்டுப்பாட்டின் மூலமாக நமது உடலையும் மனதையும் எவ்வாறு ஆரோக்கியமாக வைப்பது என்று பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் நாம் ஒரு முத்திரை பயிற்சியை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த முத்திரையை நாம் பயிற்சி செய்வதற்கு முன்பு இந்த முத்திரை நம்ம உடலில் எப்படி வேலை செய்யுது, அதனுடைய பலன்கள் என்ன அப்படின்றத பார்த்துட்டு அதன் பிறகு இந்த பயிற்சியை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம். இந்த முத்திரையின் பெயர் ஷண்முகி முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை யோனி முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஷண்முகி முத்திரை அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷண் அப்படின்னா 6, முகி அப்படின்னா முகம், 6 புலன்களையும் நாம் கண்ட்ரோல் பண்ணுறதுனால இதுக்கு பேர் ஷண்முகி முத்திரை அப்படின்னு சொன்னாங்க. 6 புலன்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, 2 கண்கள், 2 காது, ஸோ மொத்தம் 4 ஆச்சு. அதன் பிறகு நம்மளுடைய மூக்கு மற்றும் வாய் ஆகிய இந்த 6 புலன்களையும் நாம் கட்டுப்படுத்தி வெளி உலகத்தில் இருந்து, அதாவது வெளி உலகத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸில் நம்மளை டைவர்ட் பண்ணி நம்மளுடைய மனதை உள்முகமாக நாம் எடுத்துகிட்டு போகிறோம். அதனால் இதுக்கு பேர் ஷண்முகி முத்திரை அப்படின்னு சொன்னாங்க. நம்மளுடைய மனதை உள்முகமாக எடுத்துக்கொண்டு செல்வதனால் நம்மளுடைய மனம் அமைதிப்படுது, கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. மேலும் நம்மளுடைய மனதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறையா இந்த 5 புலன்களால் 6 புலன்களால் தான் வருது. 5 புலன்கள் 6 புலன்களை நாம் கண்ட்ரோல் பண்ணும்போது, அதாவது க்ளோஸ் பண்ணும் பொழுது நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஒரு உள்முகமாக கவனிக்கும் பொழுது முக்கியமாக எங்கே கவனிக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் இந்த ஆக்ய சக்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3rd ஐயில் நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் போகும் இந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது. அப்போது உள்முகமாக நாம் பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கு அதை பல ஒலிகளை நாம் கேட்க முடியும். உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சில சவுண்ட் வைப்ரேஷன்ஸை நாம் உணர முடியும். அப்போது நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் அந்த உள்முகமாக அந்த ஒலியை உணர்வதற்காக நம்மளுடைய ஃபோக்கஸ் அங்கே போகும்பொழுது நம்ம மைண்ட் ஸ்ட்ராங் ஆகும். மைண்டு ஸ்ட்ராங் ஆகும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய உடலில் உள்ள பிரச்சனைகளும் கூட நமக்கு சரி செய்யப்படுது. உதாரணத்துக்கு நம்ம மனசு சரியில்லை அப்படின்னா நமக்கு டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் வரும், அசிடிட்டி ப்ராப்ளம் வரும், அதே மாதிரி தூக்கம் இல்லாமல் போகலாம். இந்த மாதிரி ஒன்றோடு ஒன்று சார்ந்தது தான். அதனால் யோகா இந்த மனதையும் மனப்பிரச்சனையும் உடல் பிரச்சனையும் சமமாக தான் பார்க்குது. அப்போது மனசில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் நம்ம உடலுக்கும் தேவையான பயிற்சியை தரணும், மனசுக்கு தேவையான பயிற்சியும் தரும்போது அது சமமாகுது. அதே மாதிரி உடலுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் உடலுக்கு தேவையான பயிற்சியும் மனதுக்கு தேவையான பயிற்சியும் நாம் சேர்ந்து செய்யும்பொழுது ரெண்டுமே சமப்படுத்தப்பட்டு நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்குது. யோகா அறிவியல் இந்த முத்திரை பயிற்சி அறிவியல் பூர்வமாக எப்படி நம்ம உடலுக்கு நன்மைகளை தருது அப்படின்ட்டு பார்ப்போம். இப்போ நம்ம உடலில் 10
cranial nerves இருக்கு. இது cranial nerves அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நர்வு. அதில் வந்து இந்த 10 நர்வில் வந்து இந்த முத்திரை பயிற்சி வந்து 2 cranial nerves வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது. அப்போது அந்த 2 நர்வ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா cranial nerve 8, இன்னொன்று வந்து cranial nerve 5. இந்த cranial nerve 8ஓட பேர் வந்து vestibular cochlear அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி cranial nerve 5ஓடதை வந்து நாம் வந்து trigeminal nerves அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த cranial nerve 8 vestibular cochlear அப்படிங்கிற காது நல்லா கேட்கறதுக்கு, ஏன்னா இது சென்சரி ஆர்கன்ஸை தான் கட்டுப்படுத்துது. அப்போ வந்து நம்ம இந்த முத்திரை பயிற்சியை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வந்தோம் என்றால் நம்ம அந்த காதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் வந்து சரி செய்யப்படுது. ஸோ அதுதான் வந்து இந்த cranial nerve 8 நர்வ், அந்த நர்வை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன். அடுத்ததாக வந்து ட்ரைஜெமினல் நர்வ் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக வந்து நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய இது ஒரு பெரிய நர்வ்ஸு, இந்த ட்ரைஜெமினல் நர்வ் அப்படிங்கிறது. இது ஃபேஸில் வந்து 3 விஷயமா இருக்குது, 3 பாகமாக இருக்குது, 3 பிரான்ச்சாக. அதில் ஒன்று வந்து ஆப்தால்மிக் நர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க, அடுத்தது வந்து மேக்சிலரி நர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து மேண்டிபுலர் நர்வ் அப்படின்னு. மேண்டிபுலர் பகுதியில் இருக்கக்கூடிய நர்வஸ் சிஸ்டம், மேலும் மேக்சிலரினா நம்மளுடைய வாய், அதாவது மேல் பகுதி, இந்த இடம், அப்புறம் மூக்கு, இங்கெல்லாம் அந்த நர்வ்ஸ் போகுது. அதே மாதிரி வந்து ஆப்தால்மிக் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய கண் மற்றும் மேல் மூக்குகள், தலைப்பகுதி, இங்கெல்லாம் வந்து இந்த நரம்பு மண்டலங்கள் போகுது. அப்போ இந்த முத்திரை பயிற்சி நாம் செய்யும் பொழுது என்ன ஆகுதுன்னா இந்த ஆப்தால்மிக் நரம்பு மற்றும் மேக்சிலரி நரம்பு, அதுக்கப்புறம் மேண்டிபுலர் நரம்பு, இதில் இருக்கக்கூடிய ஒரு சில அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ், இல்லை ஒரு சில மர்ம புள்ளிகளை நாம் வந்து ப்ரெஷர் கொடுத்து நாம் வந்து அழுத்துறோம். அப்போ அழுத்திட்டு கொஞ்ச நேரம் கழித்து விடும்போது என்ன ஆகுதுன்னா அது வந்து மசாஜ் செய்யப்படுது. மேலும் அந்த பர்டிகுலர் பாயிண்டில் இருந்து கனெக்ட் ஆகக்கூடிய எல்லா நர்வ்ஸும், இந்த ட்ரைஜெமினல் நர்வ் மற்றும் இந்த வெஸ்டிபுலர் காக்லியர் நர்வ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எல்லா நரம்புகளும் வந்து புதுப்பிக்கப்படுது, ரெஃப்ரெஷ் ஆகுது. ஏன்னா நிறைய ரத்தம் பாயும் பொழுது அதில் இருக்கக்கூடிய செல்கள் எல்லாம் புதுப்பிக்கப்படுது. அப்போ வந்து நமக்கு வந்து நல்ல அந்த சென்சரி ஆர்கன்ஸ் எல்லாம் வேலை செய்யுது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்மளுடைய ஃபேஸை வந்து பியூட்டிஃபுல்லாக வச்சுக்கவும் உதவுது. ஸோ கண்டினியூஸாக நம்ம இந்த ஷண்முகி முத்திரையை செய்து கொண்டு வரும்பொழுது நம்மளுடைய முகம் வந்து நல்லா பொலிவாக, ஏன்னா முகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நரம்புகளுக்கும் நாம் ஒரு ப்ரெஷர் கொடுத்து ரிலீஸ் பண்ணும்போது நல்ல நர்வ்ஸுக்கு பிளட்டு போகுது. அப்படி நல்லா பிளட்டு போகும்போது நீங்கள் அதை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உணர முடியும், உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா க்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து ஒரு அட்வான்டேஜ். இப்போ அக்குப்ரெஷர் பிரகாரம் பார்த்தீங்கன்னா நிறைய அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இருக்குது, மெரிடியன் பாயிண்ட்ஸு. அதில் ஃபேஸில் வந்து சில மெரிடியன் பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போது இந்த முத்திரை பயிற்சி பண்ணும் பொழுது நாம் சில அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸை வந்து லைட்டாக ப்ரெஷர் கொடுக்குறோம். அதை கொடுக்கும் பொழுது அந்த பாயிண்ட்ஸ் நாம் ப்ரெஷர் கொடுக்கறதுனால கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி பார்ப்போம். அப்போது நாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து நாம் வந்து ப்ரெஷர் கொடுக்கறது வந்து UB2 அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த கண் புருவம் இருக்குது இல்லையா, அந்த புருவம் முடிகிற இடத்துல இங்கே இருக்குது UB2, யூரினரி பிளாடர் 2. அதுக்கப்புறம் வந்து கண்ணுக்கு கீழே வந்து ஸ்டொமக் மெரிடியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து 0.2 ST2 அப்படிங்கிற பாயிண்ட் இருக்குது. அதன் பிறகு வந்து நம்மளுடைய இந்த நோஸுக்கும் அப்பர் லிப்ஸுக்கும் நடுவில் வந்து GB26 அப்படிங்கிற பாயிண்ட் இருக்குது, அதாவது கவர்னர் வெசல் 26 அப்படின்ற பாயிண்ட். அதே மாதிரி வந்து இந்த லோவர் லிப்ஸுக்கும் இந்த நம்மளுடைய இந்த ஃபேஸ் முடிகிற இடத்துக்கும் மிடில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து CV24 அப்படின்வாங்க, அதாவது கன்செப்ஷுவல் வெசல் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த 24 அப்படிங்கிற பாயிண்ட். ஸோ நாம் வந்து இந்த முதிரை பயிற்சியை எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்ப்போம். நாம் வந்து இந்த முதிரை பயிற்சி எப்படி செய்யணும் அப்படின்னா, முதலில் வந்து உங்களுடைய தம்பை வந்து நீங்கள் வந்து காதுக்குள்ளே விட்டுக்கணும். இப்போ உங்களுக்கு வந்து நகம் நிறையா இருக்குது கையில் அப்படின்னா, கட்டை விரலில் வந்து நிறைய நகம் இருந்ததுன்னா அப்போ நீங்கள் வந்து
இந்த காதோட இந்த இடம் இருக்கு இல்லையா, அங்கே வச்சுக்கலாம். நீங்கள் இந்த காதோட இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து அப்படி வச்சுக்கலாம். ஒருவேளை நகம் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த காதுக்குள்ளே வந்து இந்த தம்பை வந்து உள்ளே விட்டு அழுத்துறீங்க. அதன் பிறகு இந்த லிட்டில் ஃபிங்கர் இருக்கு இல்லையா, இந்த லிட்டில் ஃபிங்கர், அதாவது உங்களுடைய சுண்டு விரல், இந்த சுண்டு விரலை எடுத்துகிட்டு வந்து இந்த நான் சொன்ன இந்த CV24 அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கிட்ட வைக்கிறீங்க. அதன் பிறகு உங்களுடைய ரிங் ஃபிங்கரை வந்து GV26 அப்படிங்கிற பாயிண்டில் வைக்கிறீங்க. அதன் பிறகு இது வந்து உங்கள் நோஸுக்கு மிடில் வைக்கிறீங்க. அதன் பிறகு இந்த கையோடைய இந்த வளவு இருக்கு இல்லையா, இந்த மிடில் கோடு, நடுக்கோடு, இண்டெக்ஸ் ஃபிங்கரோடைய நடுக்கோடு இருக்கு இல்லையா, அந்த இண்டெக்ஸ் ஃபிங்கரோட நடுக்கோடு இங்கே கண்ணுக்கு கீழே வர மாதிரி வைக்கணும். இந்த டிப் வந்து இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர், அதாவது ஆள்காட்டி விரலின் நடு விரல் வந்து உங்களுடைய கண்ணுக்கு கீழே படணும். இந்த ஆள்காட்டி விரலின் மேல் பாகம் டிப் பேட் அது வந்து இந்த இடத்துல கொடுக்கணும். அப்போ நீங்கள் அந்த நம்ம இப்போ சொன்ன அந்த அக்கு ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து ப்ரெஷர் தரீங்க, மசாஜ் பண்ணுறோம். ஷண்முகி முத்திரை பயிற்சி செய்வதற்கான டெக்னிக். அப்போது நீங்கள் இந்த விரலை வந்து இப்போது காதுக்குள்ளே கட்டை விரலை விடுறீங்க இல்லையா, அப்போது இந்த மூளையிலிருந்து உங்களுக்கு வந்து வேகஸ் நர்வ் அப்படிங்கிற ஒரு நர்வு காது வழியாக தான் உங்கள் உடலுக்கு போகுது. அப்போது நீங்கள் அந்த நர்வையும் ப்ரெஷர் கொடுக்குறீங்க. அப்படி கொடுக்கும்பொழுது என்ன ஆகும்னா, இந்த வேகஸ் நர்வுன்றது வந்து நம்மளுடைய மூளையும் உடலில் உள்ள அனைத்து பாகங்களும் உறுப்புகளும் வந்து ஒன்றா நல்லா கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு உதவக்கூடிய ஒரு நர்வு தான் இந்த வேகஸ் நர்வ். அப்போது அந்த வேகஸ் நர்வையும் அது ஸ்டிமுலேட் பண்ணுது. அப்படி ஸ்டிமுலேட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுடைய மனம் வந்து சாந்தமடைது. இதுதான் வந்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் டூயிங் இந்த ஷண்முகி முத்திரை. இது வந்து இப்போ இந்த முத்திரை செய்கிறதுக்கு நான் வந்து சித்தாசனத்தில் அமர்ந்திருக்கேன். நீங்கள் வந்து அந்த மாதிரி உங்களுக்கு சித்தாசனத்தில் அமரணுமா அமரலாம், இல்லை வந்து நார்மலாக வந்து நீங்கள் சப்பளங்கள் போட்டு அமரலாம், இல்லை வந்து வஜ்ராசனத்துலேயும் அமர்ந்து இதை செய்யலாம். ஸோ இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு நான் திருப்பியும் சொல்கிறேன். உங்களுடைய கட்டை விரலை வந்து நீங்கள் உங்கள் காதுக்குள்ளே விட்டுக்கோங்க. அதன் பிறகு சுண்டு விரலை வந்து CV24 வச்சுக்கோங்க. அதன் பிறகு ரிங் ஃபிங்கர், உங்களுடைய மோதிர விரலை வந்து GV26 அப்படிங்கிற பாயிண்டில் வைங்க. அதன் பிறகு உங்களுடைய இந்த ஆள்காட்டி விரலில் நடுப்பகுதியை வந்து இந்த ஸ்டொமக் மெரிடியன் அப்படின்னு சொல்லக்கூடிய S2 அங்கே வைங்க. அதன் பிறகு அதோட டிப்பை வந்து நீங்கள் எங்கே வைக்கிறீங்க அப்படின்னா யூரினரி பிளாடர் 2 அப்படிங்கிற இந்த பாயிண்டில் வைக்கிறீங்க. அதன் பிறகு இதை வந்து நீங்கள் வந்து மூக்கை க்ளோஸ் பண்ணுறதுக்கும் ரிலீஸ் பண்ணுறதுக்கும், மூச்சை இழுக்கும் பொழுது விடும் பொழுது நீங்கள் இந்த கையை வெளியே விட்டுருங்க. அதுவே மூச்சை உள்ளே அடக்கிட்டு இருக்கும்போது இந்த மூக்கை அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கணும். நான் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து 15 நிமிடத்திலிருந்து 30 நிமிடம் உங்களுக்கு எவ்வளோ நேரம் கிடைக்கோ உங்கள் நேரத்தை பொறுத்து இந்த பயிற்சியை செய்யலாம். இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு மூச்சு அடக்க முடியல அப்படின்னா நீங்கள் உடனே அந்த மூக்கை அடைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த நடு விரலை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு மூச்சை வெளியே விட்டுருங்க. உடனே மூச்சை உள்ளே இழுத்துட்டு
மறுபடியும் க்ளோஸ் பண்ணிவிட்டு உடனே ரிலீஸ் பண்ணி உடனே மூச்சை வெளியே விட்டுருங்க. கஷ்டப்பட்டு மூச்சை அடக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி இந்த கண்ணை அமுக்கும் பொழுது ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துலாம் அமுக்காதீங்க. லைட் ப்ரெஷர் இருந்தாலே போதும். ரொம்ப அழுத்துனீங்கன்னா கண் வலி வரும். அதனால் லைட் ப்ரெஷர் இருந்தால் போதும். சும்மா கண்ணு மேலே வச்சாலே போதும், அந்த ப்ரெஷர் உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் பயிற்சி செய்து உங்கள் உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளுங்கள்.